சேலத்தில் நடைபெற்ற நமோ யூத் ஃபவுண்டேஷன் மற்றும் பாஜக விளையாட்டு பிரிவு சார்பான மாரத்தான் போட்டியை துவங்கி வைத்த பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் விரிவாக பேசினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் தனது உரையில் மலேசியாவில் பிரதமர் மோடி பேசிய உரையை எடுத்துக்காட்டியுள்ளார். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருந்தாலும் தமிழகத்தின் பண்பாடு மற்றும் கலாச்சாரம் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்பதை உலக அரங்கில் பெருமையுடன் கூறியுள்ளார். தமிழர்களின் பங்களிப்பு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகுந்ததாக இருப்பதை பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழையும் தமிழின் பெருமையையும் தொடர்ந்து உலக அரங்கில் எடுத்து கூறி வருகின்றார். ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மட்டுமே பிரதமர் மோடி ஒன்றுமே செய்யவில்லை என்று குற்றம் சாட்டி வருகிறார் என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். மேலும் மதுரையில் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என்றும் ஏற்கனவே மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் மாநாடு போல நடந்தது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும் எழுச்சி ஏற்பட்டு உள்ளதாகவும் மக்கள் மனதில் மாற்றம் ஏற்பட்டு இருப்பதால் ஆட்சி மாறுவது நிச்சயம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவுக்கு ஆதரவு தரக்கூடிய அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகளுடன் இணைந்து பேசுவதற்காக குழு அமைக்கப்பட்டு உள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைய வாய்ப்பு இருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேலும் கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்தில் திமுகவினர் இந்திரா காந்தி உள்ளிட்ட பெண்களை இழிவுபடுத்தி பேசியதால் பின்னர் திமுக ஆட்சிக்கு வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. அதேபோல் தற்பொழுதும் திமுகவினர் பேசி வருவதால் இனி திமுக ஆட்சிக்கு வராது எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நெருங்கும் சூழலில் அவசரமாக கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்களை நடத்தி வருவதாகவும் இது அரசியல் நோக்கத்துடன் செயல்படும் நடவடிக்கை எனவும் அவர் சாடியுள்ளார். தமிழகத்தில் மக்கள் மனதில் ஏற்பட்டு உள்ள மாற்றம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலுவான ஆதரவாக மாறி வருவதாகவும் அதனால் எதிர்காலத்தில் ஆட்சி மாற்றம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம், விளையாட்டு பிரிவு தலைவர் நயினார் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். இதுகுறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.